போடு. நீங்கள் எந்த ஊர்? மஞ்சள். மஞ்சள்னா கால்நடை பராமரிப்பு எவ்வளோ? எந்த ஊருக்கு நீங்கள் தடுப்பூசி போட போகிறீங்க? இன்னைக்கு தவளைப்பட்டி வானாவரம். வானாவரம். எவ்வளோ வேக்சின் எடுத்துட்டு போகிறீங்க? 400 டோஸ். 400 டோஸ். எத்தனை மணிக்கு காலையில் தடுப்பூசிக்கு வந்து எடுக்கிறீங்க? இது 7 மணி. 7 மணிக்கா? எடுத்து போய் எத்தனை மணிக்கு போடுவீங்க? 8 மணிக்கு போய் 8 மணிக்கு போய் சேர்ந்துருவீங்க. சரி, வரப்போ என்ன எடுத்து இதெல்லாம் கொண்டு வந்துடுவீங்களா? என்னது? ஜெல் பேக்ஸ். எதுக்கு? கூலிங்காக இருக்குது. கூலிங்காக இருக்கா? நீங்கள் உங்கள் பேர்? சார் கோவிந்தராஜன் சார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வேக்சின் சப்ளை பண்ணிட்டு. எத்தனை மணிக்கு வந்து எடுக்கிறாங்க? மணி 6:45 எடுக்கிறாங்க சார். 6:45 7:30 கொடுக்கணும் சார். கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் கொடுக்குறது இல்லை? அதுக்கு கொடுக்குறது இல்லை சார். டெய்லி வந்து காலையில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. காலையில் வந்து எடுத்துக்கிறாங்க. என்னென்ன கொண்டு வராங்க அங்கேருந்து? இக்லு பாக்ஸு, ஜெல் பேக்கு எல்லாம் அவங்களே கொண்டு வந்துடுறாங்க. அவங்களே கொண்டு வந்துடுறாங்க. வேக்சின் அப்புறம் நீங்கள் என்ன சில வேக்சின் கொடுக்குறீங்க? அப்புறம் வேக்சின் சிரிஞ்சி நீடில் அன்னைக்கு தேவையான எவ்வளோ சிரிஞ்சி நீடில் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிடுறீங்க. ஓகே, தேங்க்யூ. என்ன ஊர் இது? போகிற பேரும் வானாபுரம். வானாபுரம் தவளைப்பட்டியா? ஆமாம் சார். இந்த இடம் வரைக்கும் போட்டேன் சார். நேற்று அடிவாரம் வரைக்கும். வானவராயபுரம் தளவாய்ப்பட்டி. தவளைப்பட்டி கிராமத்தில் மாட்டுக்கு கோமாரி தடுப்பூசி போடுறாங்க. 3 மாசத்துக்கு மேல உள்ள கண்ணுக்குட்டிக்கு போடலாம், தடுப்பூசி போடலாம். 6 மாசத்துக்கு முன்னாடி போட்டிருந்தாலும் பரவாயில்ல, இப்போ போடலாம். சென மாட்டுக்கும் போடலாம். மாடெல்லாம் கொண்டு வந்து கட்டி எல்லாம் ஊசி போட்டுங்க. டாக்டர்லாம் வந்துட்டாங்க. கண்ணு மரம் வைக்கிறது கண்ணை மூடி ஆடு கண்ணை மூடலன்னா அது ஒன்றும் பண்ணாது. அவனா பட்டியல் இருக்கிற மாதிரிலாம் கொஞ்சம் வர சொல்லுங்க. பட்டியல் இருக்கிற மாதிரி பிடிச்சிட்டு வாங்கம்மா. நான் ராமசாமி பட்டியல ஏன்னா கட்டி வச்சிருக்கிறீங்க. இங்க கோமாரி தடுப்பூசிக்கு டாக்டர் வந்து இங்க போட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்க பட்டியலே கட்டி வச்சுட்டு இருக்கிறீங்க. எப்படி பிடிச்சிட்டு வாங்க? அதெல்லாம் போட்டாச்சாம்மா? போடல. எது எது மாடு தவளைப்பட்டி மாரியம்மன் கோயில்கிட்ட கொண்டு வாங்க. டாக்டர் தடுப்பூசி போட்டுட்டு இருக்கிறாங்க. கோமாரி தடுப்பூசி போட்டுட்டு இருக்கிறாங்க. இது வானாவரம் கேட்குங்களா? கீழே கீழே கேட்குமா? கேக்குனா வானாவரம் நிழல் கொடுத்துட்டையும் போடுறாங்க. அதையும் ஒரு சவுண்ட் கேட்குது. வானாபுரம் பகுதியில் இருக்கிறவங்க வானாபுரம் நிழல் கொடுத்துக்கிட்ட போட்டுட்டு இருக்கிறாங்க. புளிய மரத்தடியில போட்டுட்டு இருக்கிறாங்க. மாடு உள்ளவங்க அந்த பக்கமா உள்ளவங்க அந்த பக்கம் போய் போட்டுக்கலாம். இங்க தவளைப்பட்டியில வந்து மாரியம்மன் கோயில்கிட்ட பக்கமா இருக்கிறவங்க இங்க வந்து போட்டுக்கலாம். மணி 11 மணில இருந்து போடுவாங்க. மாட்டை சீக்கிரமா கொண்டு வந்து ஊசி போட்டுக்கலாம். இழுத்து பாரு, மாடு இழுத்து பாரு. நேரம் குட்டி இருக்கும், அவ்வளவுதான். தமிழக கால்நடை துறை பரிந்துரைப்படி மாட்டுக்கு கோமாரி தடுப்பூசி மாடெல்லாம் பட்டியல இருக்கிறவங்க கொண்டு வந்து ஊசி போடாது மட்டும் கேட்டுங்க. இரு அட்டை வாங்கிட்டு போவான். படிட்டு வாங்க. அட்டை ஊசி போட்டு பேர் சொல்லிட்டு போவாங்க. அவங்க பேர் போட்டு போட்டாச்சாமா? இதுக்கு போட்டாச்சா? சரி போடுங்க. அதுக்கு போடுங்க. மாட்டை சீக்கிரமா பிடிச்சாங்க. உங்களுக்கு தானே டாக்டர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. பால் மாடுங்க ஒரு பொம்பளை அப்படியே போட்டு எடுத்துக்கிட்டு போட்டு அடுத்த மாடு ராமகிருஷ்ணன் மாடு பால் பிடிச்சாங்க. டைலர் குமாரண்ணா உங்க மாட்டை பிடிச்சிட்டாங்க. ஏன்னா மிஷின் ஓட்டிட்டே இருக்கு. அதை பிடிச்சிட்டு வந்து ஊசி போட்டுக்கணும். கண்ணை மறைச்சிக்கிங்க. கண்ணை மறைச்சிக்கிங்க. மாடு தவறாம கொண்டு வரணும். இப்ப முருகேசன் வீட்டுல யாராவது இருந்தா மாட்டை கொண்டு வாங்க. அழகேஸ்வரம் கொண்டாட்டி மாட்டை கொண்டு வந்து ஊசி போட்டு. 2 அந்த அம்மா பேரு சிந்தாமணி. வீட்டுக்கார பேரு. 2 மாடு 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 2
சிந்தாமணி சிந்தாமணி ராஜமாணிக்கம். ராஜமாணிக்கம் 2 மாடு. சிந்தாமணி ராஜமாணிக்கம் 2 மாடு. தடுப்பூசி போட்டு போங்க, ஓட்டுவாங்க. தடுப்பூசி போட்டுக்கலாம்ல. அப்புறம் போலன்னா என்ன இவ்வளவு தூரம் வந்துட்டு? மற்றதெல்லாம் அப்புறம் எப்படி போறது? ஏன் கயிறு போட்டு சுத்தி பிடிக்க முடியாது? எங்க பட்டி மாடல நாங்க போட்டுக்கிறோம். பெண்ண தடுப்பூசி எடுத்துட்டோம். பிடி போட்டு கால் பாத்துங்க, முன்னங்கால அந்தாண்ட மாடு இருக்குது. இப்ப நீங்க சொல்றீங்களா என்ன கொடுத்து என்ன கட்டி கொடுத்தாங்க? அது என்ன பண்ணீங்க? கட்டி தொங்குறோம் சார் பெட்டியில. எது ஆட்டுப்பட்டி இல்லையா? சரி சரி. உப்பு கட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன இதுக்கு வச்சதுக்கு அப்புறம் என்ன வித்தியாசம் தெரிஞ்சது? நல்லா இருந்தது. நல்லா இருந்ததுன்னா புரியல. ஆடு நல்லா பாடியா இருந்தது. அதுக்கு முன்ன இழப்பா இருந்தது. உப்பு கட்டி இப்ப நல்லா இருக்குது. எத்தனை கட்டி கொடுத்தாங்க? ஒரு கட்டி கொடுத்தாங்க. எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? 4 ஆடு. 4 ஆடு. உங்க பேரு? என் பேர் தர்மர். எந்த ஊர் இது? தவளப்பட்டி. தவளப்பட்டியா? சரி. அப்படியே போட்டுக்கோங்க டிவியில. குட்டி அது? அது இப்போதான் 2 மாசம் கூட ஆயிருக்காது. சரி. அது இப்போ அந்த 2 மாசம் அது என்ன வேலைக்கு போகும் இப்போ? அது இப்போ குட்டி அவங்கெல்லாம் சின்ன இளங்குட்டிலே 500 ரூபா 600 ரூபா கொடுக்குறாங்க. சரி. இது காட்டுக்கு எருவு ஆயிடுதுல்ல. காடு வச்சிருக்கீங்க. என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணையம் பண்ணுறீங்க? பிச்சு வேட்டு தான் இருக்குது எல்லாம். இந்த ஊரில் கொடுத்து 2 பெருமிஷனுக்கு கொடுத்த விலையில் ஆடு கொடுத்துருக்கு. பேர் என்ன? சுகன்யா. உங்கள் வீட்டுக்கார பேர்? எந்த ஊர்? இதே ஊரா? இலவச விலையில் ஆடு வாங்கினீங்களா? எத்தனை ஆடு வாங்கினீங்க? எவ்வளோ நாளைக்கு முன்னே? 7 8 9 மாசம். 7 8 9 மாசம் இருக்கும். 9 மாதம் இருக்குமா? இப்போ ஆடுக்கு குட்டி போட்டிருக்கா? குட்டி போட்டு அது இறந்துருச்சு. ஏன் என்ன வந்தது? மலையிலே போட்டு அது தெரியாம அங்கேயே குட்டி போட்டுச்சு. ஏன் மேய்க்கு போகிறது யாரும் போகலையா? அது ஆடு ஓட்டி விட்டோம். ஓட்டி விட்டீங்க. தானாக மேய்ச்சிட்டு வந்துடுமா? அதனால பார்க்காம மட்டும் அது. எவ்வளோக்கு வாங்கினீங்க? 12 ரூபாய்க்கு. 12 ரூபாய்க்கு. இப்போ எவ்வளோக்கு போகும்? தெரியல. நல்லா இருக்கு ஆடு. மருந்துல அப்பப்போ ஊற்றிக்கிறீங்க. சரி. அந்த என்ன அந்த காலத்துலக்கா? சரி. ஆடுலாம் தோடு கழட்டாதீங்க. இன்னும் 1 வருஷம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டை வைக்கிறதோ குட்டி வச்சுக்கிறதோ பண்ணிக்கலாம். இல்லை நம்ம பட்டியாக கூட வளர்த்துக்கலாம். பிரச்சனை இல்லை. உங்கள் கரடு பக்கத்தில் இருக்குது, அதனால் செலவு கிடையாது. உங்கள் அம்மாவுக்கு கொடுத்தாங்களா? உங்கள் அம்மா பேர்? தங்கங்க சார். உங்கள் அப்பா வீட்டுக்கு அப்பா பேர்? சுப்பிரமணியம். எங்கே போயிடுச்சு உங்கள் அம்மா? வேலைக்கு போயிடுச்சா? எத்தனை நாள் கொடுத்தாங்க? எத்தனை நாடு? சரி. ஆடு நல்லா வளர்த்துங்க. அடுத்த வருஷம் பார்த்தா இன்னொரு 6 7 ஆடு இருக்கணும். சரி. எண்டினா அப்படிதான் இருக்கும் சார். இன்னொரு ஏரியா முருகன்னு ஒன்று இருக்கு சார். காண்டராபுரம் வழியா போகவே முடியாது சார். இட் இஸ் நாட் அப்ரோச்சபிள். 40 மாடு மட்டும் இருக்கு. நடந்து போகிறோம். 40 மாடு இருக்கு சார். செல்லமுத்து போன தடவை போய் போட்டு வந்தாங்க சார்.